பத்மவாணி மகளிர் கல்லூரியை சேர்ந்த செல்வி கோகுலப்பிரியா. கோகுலப்பிரியா, பத்மவாணி கல்லூரி, சேலம். தாய்ச்சியில் நான் படுத்தாலும் கயவர் என்னை தடுத்தாலும் கொடுமை பல கொடுத்தாலும் கூச்சலிட்டு தடுத்தாலும் என் பேச்சினை நான் முடிக்க மாட்டேன் மற்றும் இந்த தமிழுக்கு எனது முத்தான முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பிற்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். ஏனென்றால் என் தாய் திருநாடு என்று எனது இந்தியாவை சிறப்பிப்பதற்காக வந்திருப்பதற்காக நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என் தாய் திருநாடு. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் மகிழ்ந்து சிறந்ததும் இந்நாடே, அதை வந்தனை கூறி என் வாயிலை வாழ்த்தேனோ என்ற மகாகவி பாரதியார் சிறப்பித்த இந்திய திருநாடு நமது இந்தியா. அதோடு பள்ளிகள் கல்வி என வியாபாரம் செய்கின்ற அயல்நாடுகளுக்கு மத்தியிலேயே எனது பிள்ளைகள் படிப்பதற்காக பிச்சை கூட எடுப்பேன் என்று சொன்ன கர்ம வீரர் காமராஜரும் கடவுளுக்கு காணிக்கை தருவதை விட ஒரு ஏழைக்கு கல்வி தருவது மேல் என்று சொன்ன டாக்டர் B.R. அம்பேத்கர் பிறந்த மண் நமது இந்திய மண். இதுபோன்று படித்த மேதாவிகளும் படிக்காத மேதைகளும் பிறந்த தேசம் நமது இந்திய தேசம். ஆற்று வளம் சோற்று வளம் கொஞ்சமா இல்லை ஆன்மீக தத்துவம் தான் பஞ்சமா. மொழிகள் பல, இனங்கள் பல, மதங்கள் பல இருந்தாலும் யாவரும் ஒன்றே என்று வேற்றுமை மலர்களை ஒன்றாக்கி ஒற்றுமை மாலையை நாம் சூடிக்கொண்டிருக்கின்ற இந்தியர்கள் நாம் என்று பெருமைப்படுவோம். உலக நாடுகள் அனைத்தும் எழுத்துக்களே ஏற்றினாத காலத்திலேயே மொழிகளை கற்று ஏடுகள் வெளியிட்டவர்கள் இந்தியர்கள் என்று நமது இந்திய திருநாட்டில் பிறந்த இந்தியர்கள் என்று நாம் பெருமைப்படுவோம். சுவிட்சர்லாந்து என்ற ஒரு நாட்டிலேயே இந்திய திருமகன் காலடி படித்த நாளைத்தான் அறிவியல் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் என்றால் அதற்கு காரணம் நாசாவின் அனைத்து செயற்கைக்கோள்களும் அனாராய்ச்சி செய்த டாக்டர் APJ அப்துல் கலாம் என்ற ஒரு இந்திய விஞ்ஞானி என்று சொன்னால் உலக அரங்கில் இந்தியா இன்று தலை நிமிர்ந்து நிற்பதற்கு இதுபோன்ற சாதனையாளர்கள் தான் காரணம். சுவிட்சர்லாந்து என்ற ஒரு ஒளியியல் மாநாட்டிலே பிகாஸ் என்ற ஒரு ஆங்கில வார்த்தையை 3 முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு ஆங்கில விதி இருக்கும் பொழுது no sentence can begin with because is a conjunction என்று அந்த ஆங்கில விதியை உடைத்து தென்னாட்டு பெண்ணாட் சென்று உலக நாடுகளில் புகழப்பட்டவர் CN அண்ணாதுரை என்ற அறிஞர் அண்ணா என்ற ஒரு தமிழர் என்று சொன்னால் மொழியிலே மூழ்கி முத்தெடுத்தவர்கள் நமது இந்திய அறிஞர்கள் என்று பெருமைப்பட்டுக் கொள்வோம். மேலும் இங்கிலாந்தில் ஒரு ஆங்கிலேயரை சுட்டுக் கொண்டதற்காக தூக்கு மேடையில் முத்தமிட்ட ஒரு இந்திய இளைஞனின் கடைசி ஆசையை கேட்கின்றனர். அவர் சொல்கின்றான், நான் இறந்த பிறகு எனது உடலை இங்கிலாந்து மண்ணிலே புதையுங்கள். ஏனென்றால் இத்தனை ஆண்டுகள் எனது இந்தியாவை ஆட்சி செய்தாங்க ஆங்கிலேயரின் 6 அடி மண்ணையாவது நான் ஆள வேண்டும் என்று சொன்னானே ஒரு இந்திய இளைஞர் உத்தம் சிங். இதுவல்லவா எனது நாட்டு பற்றி என்று உலகிற்கு தலைநிமிர்ந்து சொல்வோம் எமது இந்தியனின் தேசப்பற்றினை. இன்று பல வீர சாதனைகள் இந்தியாவில் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. உலகில் ஒரு சாதனை நிகழ்ந்தது. அமெரிக்கா என்னும் பெரிய நாட்டை வியட்நாம் என்ற ஒரு சிறிய நாடு தோற்கடித்தது என்றால் அதற்கு காரணம் சத்ரபதி சிவாஜி என்ற ஒரு இந்திய மன்னனின் போர் திறமைகளை பயன்படுத்தினால் தான் என்று சொன்னார். அன்பையும் மரத்தையும் பண்பையும் பாரம்பரியத்தையும் மட்டும் நாம் கொடுக்கவில்லை, வீரத்தையும் உலகிற்கு கடனாக தந்தவர்கள் இந்த இந்தியர்கள். அத்தகைய சிறப்பு நாடு வாய்ந்த நாடு நமது இந்திய திருநாடு என்று நாம் பெருமை கொள்வோம். நாம் அனைவரும் ஆங்கில நாடேடுகளையும் புத்தகங்களையும் படித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் வெயிட்டிங் ஃபார் விசா என்ற ஒரு இந்திய புத்தகத்தை எழுதிய டாக்டர் B.R. அம்பேத்கருடைய நூல்தான் அமெரிக்காவிலே பாட புத்தகமாக இருக்கின்றது என்றால் இதுவல்லவா ஒரு இந்தியனின் சிறப்பு என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்வோம். விவேகானந்தரிடம் ஒரு வெளிநாட்டால் கேட்கின்றான், எங்களுடைய நாட்டுக்கும் உங்களுடைய நாட்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று. அதற்கு விவேகானந்தர் கூறுகின்றான், உங்களது நாட்டில் தாயை தவிர மற்ற அனைத்து பெண்களையும் தாரமாக பார்க்கின்றீர்கள், எங்களது நாட்டில் தாரத்தை தவிர மற்ற அனைத்து பெண்களையும் தாயாக பார்க்கின்றோம் என்று சொன்ன விவேகானந்தன் தான் ஒரு பெண்ணாக நான் பெருமைப்படுகின்றேன். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாணவம் செய்தல் வேண்டுமா என்று பெண்களையே போற்றி புகழ் இந்த இந்திய திருநாட்டில் பிறந்ததற்காக என்று பகுத்தறிவு, பண்பறிவு, பண்பாட்டறிவு, வானியல், ஊடகம், விளையாட்டு என்ற அனைத்து துறைகளிலும் இந்திய
அடுத்து கூறலாம். நான் இந்திய நாட்டில் பிறந்தவள் என்று பெருமைப்படுகின்றேன். வாழ்க பாரதம், வளர்க இந்தியா.